மகனை அவன் தாய் தேற்றுவது பேயால் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா புத்தகத்தில் இருந்து 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்போது வசனத்தின் விளக்கத்தை பார்ப்போம். இந்த வசனத்தில் தேவன் தன் மக்கள் மீது கொண்டுள்ள கருணையையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறார். ஒரு தாயின் பாசம், நெஞ்சார்ந்த தோற்றம், பாதுகாப்பு என்பவையெல்லாம் குழந்தைக்கு மிக ஆழமான நிம்மதியை தருகின்றன. அதேபோல தேவனும் தம் மக்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் துக்கத்தில், கஷ்டத்தில், குழப்பத்தில் இருந்தாலும், தாயின் கரங்களில் தேற்றப்படும் குழந்தையைப் போல் அவர்களை அன்புடன் தேற்றுவதாக வாக்குறுதி செய்கிறார். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்பது தேவனுடைய நகரம் எருசலேம் மீண்டும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருமிடமாக மாறும் என்பதை குறிக்கிறது. அது தேவனுடைய நற்பணிகள் மீண்டும் பூரணமாக அவருடைய ஜனங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கும் ஒரு குறிக்கோளையும் காட்டுகிறது. சிறிய ஜெபம் பண்ணுவோமா? உயிருள்ள தேவனே, தாய் போன்ற கருணையுடன் எங்களை நேசிக்கிற உங்கள் அன்புக்கு நன்றி. எங்களது துக்கங்களில், குழப்பங்களிலும் நீங்கள் நம்மை தேற்றுகிறீர் என்று சொல்லும் இந்த வசனம் நமக்கு பெரும் ஆறுதலாக இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையின் எருசலேமிலும் உங்கள் சமாதானம் நிலவச் செய்யும்படி வேண்டுகிறேன். எங்களை எப்போதும் உங்கள் கரங்களில் தாலாட்டும் தாய்போல் காத்திருக்க உங்களை விண்ணப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.